இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, நம்ம சில்வர் பிரைஸ் ஏறிட்டே இருந்தது. ஆனா, திடீர்னு இப்ப இறங்க ஆரம்பிச்சுருச்சு. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, சில்வர் அவ்வளதான் விழுந்துரும். இனிமேலு அவ்வளதான் சில்வர் இதுக்கு மேல எதுவும் போவாது. அப்படின்னு நெறைய பேர் அப்படிதான் நெனைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. என்ன நடக்குதுன்னா மார்க்கெட்ல சில்வர் பிரைஸ் வந்து நவம்பர் மேல ஏற ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் 48லேருந்து கன்டினியூஸா இன்கிரீஸ் ஆகி $80 பெர் அவுன்ஸ். USDல தான் பேசுறோம். $81 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நம்ம சில்வர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 இருக்குது. CFD கான்ட்ராக்ட் ஃபார் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து ஸ்பாட். ஸ்பாட்னா ஆக்சுவல் சில்வர். இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ட வச்சு நம்ம ட்ரேட் பண்ணதெல்லாம் CFD கான்ட்ராக்ட் ஃபார் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் வாங்குறாங்கல்ல யுஎஸ்ல. மேஜரா யுஎஸ் இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸ் எல்லாரும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ட. அது ஏன்னா முன்னாடி வந்து அதோட மார்ஜின் இப்போ வந்து 100K எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு 100Kக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க ஒரு சில்வர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட 100K இருக்க தேவையில்ல. 10K இருந்தாலே போதும். ஏன்னா 10K வந்து மார்ஜின் ரிக்வயர்மென்ட். ஸோ 10K மார்ஜின் வச்சு நீங்க வாங்கிடலாம் 100K சில்வர். ஃபீச்சர் தானே. அதனால அது பேப்பர் ஒன்லி இன் பேப்பர்ல தான் அது இருக்கும். ஸோ ஃபீச்சர் எல்லாமே பேப்பர்ல இருக்கிறது 10K லெவரேஜ் வச்சு வாங்கிட்டீங்க. ஆனா வந்து இப்போ மார்க்கெட்ல சில்வர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போன தொட்டு $81, $82 போகும்போது, ஆல்மோஸ்ட் சிங்கிள் டே 10% இன்கிரீஸ் ஆகும்போது லெவரேஜும் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து 10K குடுத்து வாங்குனவங்க வந்து இப்போ வந்து 13% இன்கிரீஸ் பண்ணிட்டான். ஸோ 13% இருந்தா தான் நம்மளால லெவரேஜ் இருந்தா தான் வாங்க முடியும். இன்னும் 10% எக்ஸ்ட்ரா 3%, 4% லெவரேஜ் ஜாஸ்தி பண்ணுது. ஸோ இந்த மாரி 10K குடுத்து வாங்குனா 13% இருந்தா தான் லெவரேஜ் குடுத்து வாங்க முடியும். புதுசா வாங்க முடியாது. வாங்குனவங்களுக்கு மார்ஜின் கால்ல அடிச்சிடும். ஏன்னா வந்து ஓவர் ஃப்ளட் ஆற தொட்டு மார்ஜின் கால் வந்துரும். மார்ஜின் கால் வருதுன்னா, உங்களுக்கு ஹெவி லாஸ் வருது. அந்த லாஸ்க்கு ஏத்த கேப்பிட்டல் இல்லன்னா மார்ஜின் கால் வந்துரும். ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லா இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸும் பொசிஷன குளோஸ் பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர் பொசிஷன் வந்து பேப்பர் ட்ரேடிங் மாரி. ஒன்லி பேப்பர் தானே அது. அத வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் குளோஸ் பண்றாங்க அந்த பொசிஷன்ஸ. ஸோ அந்த பொசிஷனோட இம்பாக்ட் தான் இப்போ பிரைஸ் வந்து விழுது. சில்வர் பிரைஸ். ஸோ யாரும் பயப்படாதீங்க. கீப் இன்வெஸ்டிங் சில்வர். ஸ்பாட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அது ஏற்கனவே நெறைய வீடியோ போட்டிருப்பேன். நான் அதையும் பாருங்க. ஓகேவா? தேங்க்ஸ்.